அபி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ கரெக்டாக அனு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே அபி சொல்கிறாங்க. எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது, அந்த முரளி அப்படி பேசினார், நல்ல ஒரு மாதிரி நடித்தார், கடைசியில் இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க. சரி அம்மா அப்பா எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அம்மா அப்பா 2 பேருமே ரொம்ப வருத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. எனக்கு இப்போவே அம்மா அப்பா உன்னை பார்க்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்லிட்டு இருக்காங்க. வேண்டாம் வேண்டாம் நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வராங்க. வந்தோடனே பாட்டி எல்லாருமே பார்க்குறாங்க. பார்த்தோன்னே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. என்னம்மா கல்யாணம் நின்றுடுச்சின்னு சொன்னார் ராகவ், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் என்னாச்சுன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே அனு அழறாங்க. இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த முரளி இப்படி பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நல்ல வேலை கல்யாணத்துக்கு முன்னாடி ஓடி போனார், கல்யாணத்துக்கு அப்புறம் ஓடி போயிருந்தால் என்ன ஆயிருக்கும். இங்கே பாருமா அபி, எது நடந்தாலும் கண்டிப்பாக அதில் ஒரு நல்லது தான் இருக்கும். இதை விட ஏதோ ஒரு நல்ல விஷயம் உனக்கு கிடைக்கிறதுக்காக தான் இது தட்டி போயிருக்கு, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான், எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நான் பெரிய தொழிலதிபர் ஆகணும், அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும், அப்படிலாம் எனக்குள்ளே ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே அஞ்சலி வராங்க. அவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க, ஹக் பண்ணிக்கிறாங்க. நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ராகவ் ரூம்குள்ளே போகிறாரு. போனோடனே அப்படி யோசிச்சுட்டே இருக்காரு. என்ன அபியோட கல்யாணம் நின்னது நம்ம மனசு இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. அதுக்குள்ளே மனசாட்சி பேசிகிட்டு இருக்கு. என்ன, நான் யார் தெரியுமா, உன்னோட மனசாட்சி. உன் மனசுக்குள்ளே அபி இருக்கிறது எனக்கு தெரியும், ஆனால் உன் மூளைக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்கிறது. என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு. நல்லா யோசிச்சுப்பார். இப்போ உன் மனசு அபியை தேடிட்டே இருக்கு, அபி தான் வேணும்னு சொல்லுது. அதனால தான் எங்கே பார்த்தாலும் உனக்கு அபியாவே தெரியுது, புரியுதா? நீ யாரை வேணால் ஏமாற்றலாம், ஆனால் நான் உன்னோட மனசாட்சி என்னை ஏமாற்ற முடியுமா உன்னால் அப்படின்னு சொல்லிட்டு மனசாட்சி அங்கேருந்து போகுது. அப்படியே ராகவ் யோசிச்சுட்டே இருக்காரு. அபியே சிரிக்கிறது நடக்கிறது எல்லாத்தையும் சுற்றி சுற்றி பார்க்குறாரு. பார்த்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. ராகவ் ரெஸ்டாரண்ட்டில் இருக்காரு. அப்போ அபி வராங்க. ஒருத்தர் வராரு. வந்தோடனே ஒரு கொத்து ரோஜாவை கொடுத்து ஐ லவ் யூன்னு சொல்கிறாரு. அதை பார்த்தோன்னே அப்படியே ராகவ் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாரு அந்த ஹோட்டல்.